திமுகவின் மதுரை வடக்கு தொகுதியில் கை சின்னத்தில் வாக்களிக்க கோரி காங்கிரஸ் தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டியிருப்பது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். தற்பொழுது வரை தொகுதி பங்கீடு உறுதியாகாத நிலையில் காங்கிரஸ் சார்பில் இந்த மாதிரியான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசு பொருளாக இருக்கிறது? வணக்கம் பிரியங்கா. மதுரையில் திமுகவிற்கு எதிராக போஸ்டர் இயக்கத்தில் காங்கிரஸ் கட்சி இறங்கி இருக்கிறது. தொகுதி பங்கீடு துவங்குவதற்கு முன்னர் சின்னத்திற்கு மதுரை வடக்கு தொகுதியில் வாக்கு சேகரிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். திமுக காங்கிரஸ் இடையே முற்றும் மோதலால் திமுக எம்எல்ஏ தளபதிக்கு எதிராக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் பலரது மக்கள் மத்தியில் பேசு பொருளாகி இருக்கிறது. மதுரையில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் சுவரொட்டிகள் மதுரை வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சிகள் சார்பில் அந்த பிரச்சார போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதில் உங்கள் ஓட்டு கை சின்னத்திற்கு, மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கவும் என அந்த வாசகங்கள் அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் யார் போட்டியிடுகிறார் என்ற அந்த வேட்பாளரின் விவரம் இல்லை. ஆனால் அந்த வடக்கு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது போல் அவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என அந்த வாசகங்களை இடம்பெற செய்துள்ளனர். மதுரையில் நடைபெற்ற கடந்த சில நாட்களுக்கு நடைபெற்ற அந்த மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மதுரை மாநகர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி குறித்தும் அந்த எம்பி மாணிக் தாகூர் மற்றும் ஜோதிமணி ஆகியோர் குறித்து விமர்சனங்கள் செய்திருந்தார். அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதிக்கு 3000 - 4000 வாக்குகள் மட்டுமே உள்ளதாகவும், அந்த பூத் கமிட்டி அமைப்பதற்கு கூட காங்கிரஸ் கட்சியில் ஆட்கள் இல்லை என அந்த விமர்சனத்தை வைத்திருந்தார். இதற்கு பதிலடி விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட மல்லிகார்ஜுன கார்கே, அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவிடம் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். மேலும் திமுக எம்எல்ஏ அந்த தளபதியின் பேச்சை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அந்த மதுரை வடக்கு சட்டமன்றம் இந்த காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. திமுக கட்சிகள் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதிகள், அந்த கூட்டணி கட்சிகள் அந்த பங்கேற்கக்கூடிய போட்டியிடக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த இறுதி அந்த தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்படாத நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரையில் காங்கிரஸ் கட்சி மூலம் அந்த கூட்டணி கட்சியான திமுகவிற்கு எதிராக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் திமுக வட்டார அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரீதா, இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.